Hi viewers, welcome to Grammar English Grammar தமிழில். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது adverbs of frequency. Adverbsனா உங்களுக்கே தெரியும். Always, usually, often, sometimes, occasionally, rarely, never. இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து adverbs அப்படின்னு சொல்லுவோம். இந்த adverbs இந்த சென்டென்ஸ்ல எந்த இடத்துல வரும்? முதல்ல நம்ம போட்டு ஆரம்பிப்போமா இந்த வேர்ட்ஸ் எல்லாம், அல்லது கடைசியில போடுவோமா, அல்லது நடுவுல போட்டா சரியா இருக்குமா அப்படின்றது தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி ஆல்வேஸ், யூஷுவலி, ஆஃபன், சம்டைம்ஸ், அக்கேஷ்னலி, ரேர்லி, நெவர் இதையெல்லாம் நம்ம அட்வர்ப்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இது வந்து நம்ம எந்த இடத்துல போடணும், இந்த அட்வர்ப்ஸ் வந்து சென்டென்ஸில் முதல்ல வரணுமா, அல்லது கடைசியில் வரணுமா, அல்லது நடுவில் வரணுமா அப்படின்றதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அந்த சென்டென்ஸில் ஒரே ஒரு வேர்ப் தான் இருக்குது அப்படின்னு வைங்களேன். நம்ம பேசுகிற அந்த சென்டென்ஸில் ஒரே ஒரு வேர்ப் தான் இருந்துச்சு அப்படின்னாக்கா, நம்ம இப்போ சொன்னோம் இல்லையா இந்த அட்வர்ப்ஸ் ஆல்வேஸ், யூஷுவலி, ஆஃபன், சம்டைம்ஸ், அக்கேஷ்னலி, ரேர்லி, நெவர் இதையெல்லாம் நம்ம வந்து அந்த சப்ஜெக்டுக்கும் வேர்புக்கும் நடுவில் நம்ம போடணும். எக்ஸாம்பிள் பாருங்களேன், சப்ஜெக்ட் இருக்கும், இந்த அட்வர்ப் இருக்கும், வேர்ப் இருக்கும், ப்ரெடிகேட், அதுக்கப்புறமா என்ன வருதோ அதுதான் நம்ம ப்ரெடிகேட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சென்டென்ஸை பாருங்கள், Teresa usually goes to work by car. இதில் வந்து goes அப்படின்றது தான் verb. ஒரே ஒரு verb தான் இதில் இருக்குது இல்லையா. ஹெல்பிங் verb, அதாவது ஆக்சிலரி verb அப்படின்றது இல்லை. இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸில் ஒரே ஒரு verb தான் இருக்குது அப்படின்னாக்கா, அந்த சென்டென்ஸில் நீங்கள் வந்து இந்த அட்வர்ப்ஸை வந்து சப்ஜெக்ட் தெரசாக்கும் வேர்புக்கும் நடுவில் தான் போடணும். இந்த சென்டென்ஸில் நீங்கள் யூஷுவலி தெரசா கோஸ் டு ஒர்க் பை கார் அப்படின்னு சொல்லக்கூடாது, அல்லது தெரசா கோஸ் டு ஒர்க் பை கார் யூஷுவலி அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. அப்போ ஒரு சென்டென்ஸில் ஒரே ஒரு வேர்ப் தான் இருக்குது அப்படின்னாக்கா, அந்த சென்டென்ஸில் நீங்கள் இந்த அட்வர்ப், அதாவது இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா ஆல்வேஸ், யூஷுவலி, ஆஃபன், சம்டைம்ஸ், அக்கேஷ்னலி, ரேர்லி, நெவர் இதையெல்லாம் அந்த சப்ஜெக்ட் அப்படின்னா அந்த சென்டென்ஸ் நம்ம யாரை பற்றி பேசுகிறோமோ அவங்க தான் சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்டுக்கும் வேர்புக்கும் நடுவில் போடணும் நம்ம. ரெண்டாவது எக்ஸாம்பிள் பாருங்கள், அதுலேயே மணி ஆஃபன் ஆஸ்க் மீ ஃபார் ஹெல்ப். இதில் வந்து மணி அப்படின்றது சப்ஜெக்ட், ஆஃபன் அப்படின்றது அட்வர்ப் உங்களுக்கே தெரியும், ஆஸ்க்ஸ் அப்படின்றது தான் இங்கே வேர்பு. இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கிற வேர்பு இந்த ஆஸ்க்ஸ் அப்படின்றது ஒரே ஒரு வேர்ப் தான். அதனால் நம்ம வந்து இந்த ஆஃபன் அப்படின்ற அட்வர்பை சப்ஜெக்டான மணிக்கும் ஆஸ்க்ஸ் அப்படின்ற வேர்புக்கும் நடுவில் போட்டிருக்கிறோம். இல்லை மீ ஃபார் ஹெல்ப் அப்படின்றது தான் ப்ரெடிகேட். இந்த வேர்ப்லேருந்து மீதி எல்லாத்தையும் நம்ம வந்து ப்ரெடிகேட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு சென்டென்ஸில் ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் இருக்குது அப்படின்னாக்கா, நம்ம இந்த அட்வர்ப்ஸை வந்து இந்த சப்ஜெக்ட்டுக்கும் வேர்புக்கும் நடுவில் போட்டு பேசணும். அடுத்தது பாருங்கள், ஒருவேளை அந்த சென்டென்ஸில் வந்து மெயின் வேர்பு இல்லை, மெயின் வேர்ப் இல்லாமல் பி வேர்ப்ஸ் இருக்குது அப்படின்னு வைங்களேன். அதாவது இஸ், ஆம், ஆர் இந்த மாதிரி பி வேர்ப்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா, அந்த சென்டென்ஸில் நம்ம வந்து அந்த அட்வர்பை இந்த பி வேர்புக்கு அப்புறமா நம்ம போடுவோம். பி வேர்புக்கு அடுத்தது நம்ம வந்து இந்த அட்வர்ப்ஸான இந்த ஆஃபன், ஆல்வேஸ், யூஷுவலி, சம்டைம்ஸ், அக்கேஷ்னலி, ரேர்லி, நெவர் இதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பாருங்கள், பாருங்கள், சப்ஜெக்ட் வரும், வேர்ப் வரும், அட்வர்ப் அடுத்ததாக தான் வரும். எந்த இடத்துல இது மாதிரி வரும் அப்படின்னாக்கா, பி வேர்ப்ஸ் வந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம இந்த மாதிரி வந்து இந்த அட்வர்ப்ஸை பிளேஸ் பண்ணணும் ஒரு சென்டென்ஸில். பாருங்கள், இந்த சென்டென்ஸை தெனாலி இஸ் ஆஃபன் லேட் அப்படின்னு சொல்கிறோம். இதில் தெனாலின்றது சப்ஜெக்டு, இஸ் அப்படின்றது பி வேர்புன்னு சொல்லுவோம். அப்போ இதில் வந்து நம்ம இப்போ அந்த அட்வர்பை வந்து பி வேர்புக்கு அடுத்ததாக போடுறோம், ஆஃபன் லேட். நம்ம வந்து இந்த இடத்துல ஆஃபன் தெனாலி இஸ் லேட் அப்படின்னு சொல்லக்கூடாது, அல்லது தெனாலி ஆஃபன் இஸ் லேட் அப்படின்னு சொன்னால் சுத்தமாக தப்பாயிடும் சென்டென்ஸு. தெனாலி இஸ் லேட் ஆஃபன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஒரு சென்டென்ஸில் பி வேர்பு மட்டும்தான் இருக்குது அப்படின்னாக்கா நம்ம வந்து அந்த அட்வர்பை சப்ஜெக்ட்டுக்கும் பி வேர்புக்கும் அடுத்தது போடணும். அதே ஒரு சென்டென்ஸில் ஒரே ஒரு மெயின் வேர்பு தான் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அந்த சென்டென்ஸில் நம்ம வந்து அந்த அட்வர்பை சப்ஜெக்ட்டுக்கும் அந்த மெயின் வேர்புக்கும் நடுவில் நம்ம வந்து போடணும். அடுத்தது பாருங்கள், அனிதா இஸ்ன்ட் யூஷுவலி சிக். இதில் இஸ் அப்படின்றது தான் இந்த பி வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அனிதா இஸ் நாட், இஸ்ன்ட் அப்படின்னா இஸ் நாட் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறமா யூஷுவலி அப்படின்ற இந்த அட்வர்பை நம்ம வந்து போட்டிருக்கிறோம். பீட்டர்சன் இஸ்ன்ட் ஆல்வேஸ் ரைட். பீட்டர்சன் அப்படின்றது சப்ஜெக்ட், இஸ் அப்படின்றது பி வேர்பு, இஸ் நாட் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆல்வேஸ் அப்படின்னா எப்போவுமே. அப்போ உங்களுக்கு இது நல்லா புரியும் நினைக்கிறேன். மெயின் வேர்ப் வந்துச்சு அப்படின்னா ஒரு சென்டென்ஸில்
சப்ஜெக்ட்டுக்கும் மெயின் வேர்புக்கும் நடுவில் நம்ம வந்து அட்வர்பை யூஸ் பண்ணுவோம். அதுவே பி வேர்ப் ஒரு சென்டென்ஸில் வருது அப்படின்னாக்கா சப்ஜெக்ட்டு பி வேர்பு அடுத்தது நம்ம வந்து அட்வர்பை யூஸ் பண்ணணும். என்ன வியூவர்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம வந்து இந்த ஆல்வேஸ், யூஸ்வலி, ஆஃபன், சம்டைம்ஸ், அக்கேஷ்னலி, ரேர்லி, நெவர் இந்த மாதிரி அட்வர்ப்ஸ் எல்லாம் நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம் இல்லையா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.